ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தைப்பூசம். எல்லோரும் என்ன சமையல் செஞ்சீங்க? சாப்பிட்டாச்சா? நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து காட்டிடுங்க. வா தம்பி. கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. பால் பாயசம், ஜவ்வரிசி சேமியா போட்டு, திராட்சை போடல, முந்திரி மட்டும் வறுத்து போட்டு நல்லா பால் பாயசம் வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாம்பார் வச்சுருக்கேன். முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா முளைக்கீரை பொரியல். காரம் இல்லாமல் மிளகுத்தூளும் மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். அடுத்தது கிட்டத்தட்ட எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சு. சோறும் அடிச்சிட்டேன். வடை தட்டிட்டு அப்பளத்தை பொரிச்சோம்னா சாமி கும்பிட வேண்டியது தான். அப்படியே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து மாவு அரைச்சிட்டேன். ரொம்ப இல்லை, நம்ம ஒரு 3 பேர் தான் இருக்கோம். 10 வடை தட்டினாலே அதிகம். அதனால் கொஞ்சமாக 100 உளுந்து இருக்கும். ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். வெள்ளை உளுந்து அரைச்சிட்டு இது கூட என்னென்ன நம்ம சேர்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாவை என்ன பண்ணணும், இப்போ வடை வந்து மிக்சியில் மாவு அரைக்கிறது பெருசு இல்லை. மிக்சியில் மாவு அரைக்கும்போது இந்த மாவு இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி கையால் பீட் பண்ணோம்னா மாவு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். வடை வந்து நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். வடைக்கு தேவையான அப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோடா அப்படியே எடுத்து வச்சுட்டேன் கையோட ஓரத்தில். உப்பு போட்டுடணும். உப்பு போட்டுட்டு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு தேவையான பொருள். அப்புறம் இதில் வந்து இன்னும் 2 பொருள் கையை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு தடையும் கழுவிட்டு இருக்கணும். அதனால் இதுலேயே கொஞ்சமாக மிளகு போட்டுட்டு, கொஞ்சோண்டு மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக நிறைய போட்டால் கசக்குனால கொஞ்சமாக ஜீரகம், இதை மட்டும் அப்படியே போட்டு லாஸ்ட்டாக பிசைஞ்சிக்க வேண்டியது தான். உப்பையும் வந்து இதுலேயே திட்டமாக இதுக்கு வடைக்கு தேவையான அளவுக்கு இதுலேயே போட்டு வச்சிடறேன். லாஸ்ட்டாக நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்பயே போட்டோம்னா மாவு வந்து ரொம்ப நீத்து போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாவை கிட்ட வரணும். ஏன்னா மிக்சியில் அரைச்சி சூடாக இருக்கும்ல, அதே மாதிரி கொஞ்சமாக தான் இருக்கும். மிக்சியில் அரைக்கிறது வந்து நமக்கு உளுத்த மாவு வந்து கிரைண்டரில் அரைக்கிற அளவுக்கு கூத்து வராது, கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், கிட்டக்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கும் போதே தெரியும் நமக்கு இந்த மாவு வந்து அப்படியே பொசு பொசுன்னு வரும். ஜாங்கிரிக்கெலாம் இப்படி தான் அடிப்பாங்க. எப்போவுமே நம்ம வந்து வீட்டில் செய்கிற வடை வந்து கல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கடை டேஸ்ட்டுக்கு வரணுன்னா லைட்டாக நம்ம சோடாப்பு போட்டு தான் ஆகணும். பஜ்ஜி, வடை இது மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நம்ம கடைங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து சோடாப்பு கலக்காமல் செய்யவே மாட்டாங்க. பஜ்ஜிலாம் கண்டிப்பாக சோடாப்பு ஏன்னா அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் லைட்டாக சேர்த்தா தான் நமக்கு அந்த பொசு பொசுன்னு உப்பி வரதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம முன்னாடி மாவு நான் உங்களுக்கு அப்படியே அடைஞ்ச மாதிரி இருந்துச்சா, இப்போ வருங்க அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி இதை அடிக்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு. ரொம்ப கலந்தோம்னாலும் நமக்கு வடை வந்து கல் மாதிரி ஆகிடும். நல்லா திட்டமாக பார்த்து. மற்ற விஷயம்லாம் சாம்பார் இதெல்லாம் எல்லோரும் செய்கிறது தான் சரி, என்ன அதனால் நான் எடுக்கலை. வடைக்கு மட்டும் இந்த டிப்ஸு சொல்லலான்னு நினச்சேன், அதனால் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொசு பொசுன்னு இருக்கா. இப்போ நம்ம இதில் எல்லா பொருளையுமே சேர்த்துடலாம். ஒரு சிலர் வந்து சாமிக்கு சேரில் வந்து வெங்காயம் போடாமல் செய்வாங்க. நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. எல்லாம் வெங்காயம்லாம் போட்டு தான் செய்கிறது சாம்பார் இதெல்லாம். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா இதில் வெங்காயத்தை வந்து நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு மட்டும் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்குங்க. இன்னும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் வடை வந்து எண்ணெய் குடிக்கும். கொஞ்சோண்டு மாவு தானே இருந்துச்சு. நம்ம இப்போ எல்லாம் மேஞ்சாமெல்லாம் கலக்கவும் மாவு நல்லா நிறையா வந்துடுச்சு பாருங்கள். எல்லாம் இந்த சோடா உப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் கலக்கணும்ல, அதனால் நல்லா லாஸ்ட்டாக ஒரு தடவை இது மாதிரி கலக்கிட்டு
அப்படியே வடை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், நிறையா ஊற்றலை. நமக்கு இருக்கிறது 3 பேர், நிறையா எண்ணெய் ஊற்றினோம்னா சுட்ட எண்ணெய் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும். அதனால் ஒரு 3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலான்னு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் எண்ணெய். காஞ்சிச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு உருண்டை அப்படியே அழுத்திக்க வேண்டியதான். நமக்கு வந்து இந்த இலையில தட்டுறதுலாம் சரியாக வராது, அப்படியே கையால் எடுத்து போடுறது தான். இப்படி எடுத்து அப்படியே உருட்டி அப்படியே ஒரு நசுக்கு கட்டை வரலால். நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டா தான் மாவு வந்து ஒட்டாமல் போட வரும். சும்மா போட்டு பரட்டிகிட்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பரட்டிட்டு 2 சைடும் அப்படியே வேக விட்டு எடுத்துட வேண்டியது. தட்டை முன்னாடியே கிட்ட எடுத்து வச்சோம்னு நினச்சா வாங்கிட்டேன். நல்லா மொறுன்னு வடை. அப்படியே நான் எல்லா வடையும் தட்டிட்டு பார்க்கலாம். எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் என்ன ஒன்றுன்னா ஒன்று ஒரு சைஸில் வந்துருச்சு, அதான் ஏன்னு தெரியல. ரைட்டு, வடை மொத்தமாக பொரிச்சு எடுத்துட்டோமா, போட்ட ஒன்றுக்கே இவ்வளோ நிறையா. பாப்பா குறுக்க வந்து ஒரு ஆள் என்ன பண்ணுது. அப்பளம் பொரிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சிலர் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு விட்டுட்டு சாயங்காலம் தான் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி ஐடியா பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து அப்படியே இதோட ஆட் பண்ணுறேன். அப்படியே சமையல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 3:30 மணி வாக்கில் கிளம்புனோம் கோயிலுக்கு. இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் பேர் திருந்து தேவன்குடி, திருவிசநல்லூர். இது வந்து எங்கள் சொந்த ஊர் சொல்லுவோம்ல, நம்ம ஊருக்கும் அம்மா வீட்டுக்கும் போகிற வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனோம்னா இருக்கும். இது வந்து கடகராசி ஸ்தலம். சாமியோட பேர் கற்கடேஸ்வரர். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்குல்ல, அதில் இது கடகராசியோட பரிகார ஸ்தலம். நம்ம வீட்டில் தம்பி வந்து என் பையன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியும் வந்துடுவோம். ஒரு 2 வருஷமாக வரல. சரி அப்படியே போயிட்டு வந்துடலான்னு யோசனை பண்ணி வந்துட்டோம். நிறையா 2 வீலர், ஆட்டோ, வெளியில் கார் எல்லாமே நிறையா நின்றுட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் வராங்க. அதாவது அந்த கடகராசிக்காரங்க அதிகமாக இங்கே வராங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் மறுபடியும் கோயிலுக்கு போய்ட்டு உங்களுக்கு இதை பற்றின அதாவது இந்த ஸ்தல வரலாறு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டோம். பார்த்திங்கன்னா முருகர் சந்நிதி காலையிலேயே அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சாட்டிருக்கு. நல்லா அலங்காரத்தோடு இருந்தார். வந்து 2 விளக்கு போட்டுட்டு அப்படியே வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு வீட்டிலேருந்தே கதமெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாமிக்கு போட்டுட்டு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து தீபம் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் கோயிலில் வாங்கறல, வீட்டிலேருந்தே நெய்யோ நல்லெண்ணையோ எடுத்துகிட்டு போயிடுவோம். போய் விளக்கு போட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைக்கு மட்டும் அங்கே உள்ளே வாங்கிக்கிட்டோம். பிரகாரத்துக்குள்ளே விற்கிறாங்க. வாங்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டத்தில் இல்லாமல், கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த மாதிரி அமைதியாக சாமி கும்பிட தான் பிடிக்கும். பெரிய கோயில் சின்ன கோயில்லாம் இல்லை. எனக்கு எங்கே மனசுக்கு அமைதியாக இருக்கோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வந்தோம்னாலே மனசுக்கு திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் கிளம்பி நேராக இங்கே வந்தாச்சு. சாயங்காலம் வர வழியில் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிங்க அவ்வளோ குருவி ஒரு ஒரு கும்பலாக இருந்துச்சு. ஒரு 500 1000 மாட்டம் இருக்கும். கும்பலாக அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு சுட்டு ஒரு இது கம்பத்தில் உட்காந்துருக்கு. ஒரு சுட்டு அப்படியே வந்து கும்பலாக போய் பறக்குதுங்க. நான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மயில் இருந்துச்சு வர வழியிலேயே 2 மயில், நாரை, இந்த மாதிரி குருவிங்களெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக சூப்பராக சாமியும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த தைப்பூசம் நமக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.